வணக்கம் வணக்கம் மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர் பேக்கர்ஸுக்கு உண்டான தேர்வு முடிவுகள். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் அந்த அப்டேட், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் ஷாப்பில் உடனுக்குடனே அப்டேட் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அது உண்மை தான். அது ஒரு அப்டேட் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன இஷ்யூ வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா மற்ற துறைகள்லாம் உடனுக்குடனே அப்டேட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஜென்யூலாக உடனுக்குடனே அப்டேட்ஸ் வரும். ஆனால் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஷன் கடையை, அதாவது 2-3 ரேஷன் கடையை ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணுறதுனால இதுமாரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுக்குறது எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அதுவே இது நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வரும், இதை எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாரி நிறைய பேர் யோசிப்பீங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் அப்படிங்கிறது குறைவு தான். போக போக அதிகரிக்குமா தான், கட்டாயமாக அதிகரிக்கும். அதை எப்படி அதிகரிக்கிறது, அதை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், முதல்ல இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஜாப்ஸ் உள்ளேயே போகலாமா, சீனியரிட்டி பிரகாரம் போகலாமா, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் படிக்கக்கூடாது, என்னென்னலாம் படிக்கணும், என்ன லைனு, அதாவது இப்போ ஒரு வேலைவாய்ப்புக்கு போகிறோம் அப்படின்னா திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு வேலைவாய்ப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அது கட்டாயமாக பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையில் முடியலாம். வேலைவாய்ப்பு கிடைக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளில் போய் முடியலாம். இதுமாரி நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. அதை எல்லாமே எப்படி சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த ஒரு இடத்துலையுமே இது பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே இந்த ஒரே வீடியோவில் அடக்கி சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ டெய்லியும் அறிவிக்கக்கூடிய, அரசாங்கத்தில் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான அப்டேட்டையுமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கும். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்னலாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட்டு, செகண்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ், நாலாவது பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபோட்டோ, அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஆராய்ச்சா. அடுத்தது அங்கே நாச்சியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும். இந்த நாச்சியப்பா அப்படிங்கிறது இப்போ ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு தேவையில்லை. அது இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீனியரிட்டி பிரகாரம் உடனே வேலை கிடைக்கும். இது ஒன்று. அது இல்லைனாலும் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி முன்னுரிமை கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி எண்டில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஒரு வழி. இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நாச்சியப்பா அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாச்சியப்பா கோர்ஸை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியும். எதனால் அப்படி நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜாப்ஸ்க்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு சீனியரிட்டி பிரகாரம் நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதுக்கு நாச்சியப்பா எப்படி படிக்கணும், யாரெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான கருத்துக்களையுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் அப்டேட் நிறைய இருக்குது. ஓகேங்களா?
ஓகே, வீடியோக்குள்ளே வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10th 12th குவாலிஃபிகேஷன் ஓகே. ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு நாம் வந்து உள்ளே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாதம் வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு 15க்குள்ளே தான் சம்பளம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து மேற்படி வேறு வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக தேவைப்படுறது நாச்சிப்பா. அந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வேறு ஒரு வேலைவாய்ப்புக்கு உள்ளேயே நாச்சிப்பா படிச்சிட்டிங்க அப்படின்னா பேங்க் வேலைவாய்ப்புக்கு அங்கேருந்து அப்படியே உங்களை ரேஷன் ஷாப்புக்கு போகிறீங்களா, ரேஷன் ஷாப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேங்க்குக்கு வந்து முதல்ல அப்டேட் பண்ணுவாங்க உதவியாளராக. அதுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் தான் வரும் உள்ளே போகிறதுக்கு. அதாவது இந்த கூட்டுறவு பேங்க்குள்ளே அங்கேயுமே 10th குவாலிஃபிகேஷன் தான். அதுவே நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இருக்குது. கேஷியர் ஆகலாம், மேனேஜர் லெவல் வரைக்கும் கூட போகலாம். இதுக்கு அடிப்படையாக ஒன்று வேணும், ஒரு கல்வி தகுதி வேணும் அப்படின்னா 12th. இன்னொன்று வேணும் அப்படின்னா நாச்சிப்பா. இந்த நாச்சிப்பா கோர்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குதுங்க. யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். 10th பாஸ் ஆனீங்க யார் வேண்டுமானாலும் இந்த நாச்சிப்பா கோர்சஸை நீங்கள் வந்து படிக்கலாம். அப்படி வந்து நீங்கள் படித்து ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க, அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் தாங்க ஒரு கோர்சஸ் மாரி. இப்போ எப்படி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாச்சிப்பா அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 8,000 சம்திங், 8லேருந்து 11,000, ஒரு 8,000லேருந்து ஒரு 11,000க்குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அந்த சேலரிங்கிற பாருங்கள், இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து பே பண்ணி நாம் வந்து இந்த கோர்சஸ் வந்து இப்போ கற்றுக்கிற மாரி இருக்கும். அப்படி சப்போஸ் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதில் கோர்சஸ் என்னென்ன வரும் அப்படின்னா நகை மதிப்பீட்டாளர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான இது மொத்தம் வந்து 7 கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. 7 கிளாஸஸில் 7 சர்டிஃபிகேட் சம்திங் உங்களுக்கு வந்து அவைலபிளாக கொடுப்பாங்க. இந்த ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அங்கேருந்து சீனியரிட்டி பிரகாரம் சீனியரிட்டி அப்டேட்டில் ஒன் பை ஒன்னாக மாற்றங்கள் ஏற்படும். அங்கேருந்து வேலைவாய்ப்பு முடித்த உடனே, அதாவது அங்கே ஒரு கோர்சஸ் மாரி தான் 11 மாதம் அந்த கோர்சஸ் நடக்கும். அந்த கோர்சஸை ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 11 மாதம் முடிஞ்ச உடனே உங்களை வந்து கூட்டுறவு பேங்க்கில் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருக்கணும். இப்போ எலெக்ஷன் டைம் வரதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளான சீனியரிட்டி இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சீனியரிட்டி அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் சீனியரிட்டி போய் அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும், பதிவு பண்ணலை, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு, நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பதிவு பண்ணின மாரி நம்ம எப்படி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணலையா, இந்த டேட்டை வச்சு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க, உங்கள் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃபர்ஸ் மாரி அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஆஃபர்ஸை பயன்படுத்தி தான் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரினியூவல் பண்ணி அப்டேட் பண்ண முடியும். இதுதான் ப்ரொசீஜர். மற்றபடி நீங்கள் அமௌண்ட் கொடுத்து பண்ணுறது இது அதெல்லாம் எதுவுமே சாத்தியமாகாது. ஏன்னா இது ஒரு அரசு இயந்திரம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இடத்துலையுமே இது வந்து நடக்காது. ஓகேங்களா? வீடியோ நிறையா நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுவோம். வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது,
எங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விதமான தகவல்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். வீடியோவை பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இன்னும் அட்வான்ஸான தகவல்கள் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து வீடியோவை நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டமாக இந்த ஜாப்ஸுக்கு உண்டான அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் இந்த ஜாப்ஸுக்கு உண்டான அப்டேட் தெரியல அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். இதுமாரி வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.